இந்த பேப்பரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த பேப்பர் எங்கே கிடைக்கும், இது என்ன பேப்பர் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 20 மைக்ரான் இருக்கிற தின் ஷீட் இது. 4 சைட்ஸுமே 5 இன்ச் இருக்க மாதிரி இந்த பேப்பரை இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண பேப்பரோட ஒரு எஜ்ல 3 விரல் அளவுக்கு இடம் விட்டுட்டு இப்போ இந்த பேப்பரை நான் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது கீழே ஒரு ஷார்ப்பான ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆகும். இந்த இடத்த என்னோட லெஃப்ட் ஹேண்டால் ஒரு மீடியம் கிரிப்பில் பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டை மட்டுமே ரொட்டேட் பண்ணி இப்போ நான் ரோல் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். ட்ரையாங்கிளாக இருக்க இந்த பேப்பருக்கு கீழே செல்லோ டேப்பை ஒட்டி அகெயின் நான் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். செல்லோ டேப் கோனோட எட்ஜஸில் நீட்டாக ஸ்டிக் ஆகி இந்த கோன் ஷேப்பை ரொம்ப அழகாக செக்யூர் பண்ணிக்கும். கோனில் பெயிண்ட்டை ஊற்றுனதுக்கப்புறமா சைடில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கேராக நான் சைட்லேயும் செல்லோ டேப் போட்டுக்கிறேன். 3D அவுட்லைனர் பாட்டிலில் இருக்க பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட்டை இப்போ கோனில் நான் ஊற்றிக்கிறேன். இப்படி ஊற்றும் போது கண்டினியூஸாக நீங்கள் அந்த பாட்டிலை ப்ரெஸ் பண்ணி மொத்த பெயிண்ட்டையும் ஒரே டைமாக நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நீங்கள் விட்டு விட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லாக் ஆக சான்ஸ் இருக்குது. கோனில் இருக்க பெயிண்ட்டை லேஸாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கீழே வரைக்கும் அந்த ஏரை ரிலீஸ் பண்ணி அந்த பெயிண்ட்டை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஊக்கு வச்சு அந்த ஹோலை குத்தி விடணும் அல்லது சிசர் வச்சு அந்த பாயிண்ட்டை கட் பண்ணணும்னா தேவையில்லை. ஒன்ஸ் ஏர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த கோனோட மேல் பகுதியில் ஒரு செல்லோ டேப் ஒட்டி செக்யூர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பேப்பரை ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃபோல்ட் பண்ணாமல் லைட்டாக ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி 2 பக்கமுமே ஸ்லாண்டிங்காக ஃபோல்ட் பண்ணும்போது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இப்போ நீங்கள் அந்த மேலே இருக்கிறத இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி செல்லோ டேப் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டுறனால கோனை நம்ம ப்ரெஷர் கொடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிக்கும் போது மேல் பக்கமாக பெயிண்ட் லீக் ஆகி வெளியில் வராது. கோன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 3D அவுட்லைனர் பாட்டிலிருந்து போடுறத விட இந்த லைன்ஸ் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது.